2026 சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரப்போவதில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பகுதியில் அரசு வேளாண் கல்லூரியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து காரைக்குடியில் அரசு சட்டக் கல்லூரியும் திறந்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2559 கோடி ரூபாய் மதிப்புள்ள 49 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். காரைக்குடி சட்டக் கல்லூரியின் கல்வெட்டினை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மத்திய அரசால் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் தொடங்கி 11 ஆண்டுகள் ஆவதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் திமுக ஆட்சிதான் என திட்டவட்டமாக கூறிய முதலமைச்சர், தமிழக அரசை விமர்சிக்கும் ஆளுநர் அவரது கேள்விகள் மத்திய அரசிடம்தான் கேட்க வேண்டும் என குறிப்பிட்டார். 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்தை சுட்டிக்காட்டி பாஜகவினருக்கு மகாத்மா காந்தியையும் பிடிக்காது, மக்கள் நன்றாக இருந்தாலும் பிடிக்காது என அவர் விமர்சித்தார்.